Greetings to you all. Welcome to Class 4, English, Term 1, Unit 2. Supplementary reading, Anbu and the Fish. Let us read. Dear children, today we are going to see this lesson in detail. Tamil and English explanation with a lot of images. So you can enjoy, watch nicely and understand properly. Okay? Shall we start? Okay, children. Anbu and the fish. So you can understand what is Anbu. Anbu na yaru? Anbu is a character. Anbu is a little boy. Fish, you know, mean, machli, mean. Okay? Alright. Anbu and the fish. Anbu pathiyum, mean pathiyum padikkirom. Mean ellarkum pidikuma? So some of you may have it, consume it, சாப்பிடலாம். சிலர் அதை ரசிக்கலாம், சிலது வரையலாம். வரைகிறது கூட ஈஸி இல்லையா? ஓகே. ஸோ ஈஸியாக வரைகிறது மீன். Okay, and we love enjoying, admiring sea, lake, water. எல்லா இடத்துலையும் மீன் இருக்குது. Fine, now we'll enter the lesson. Fine, children? Anbu was talented in catching fish. Here I would like to ask one question. இங்கே உங்களுக்கு எல்லாத்துக்கும் எத்தனை பேருக்கு மீன் பிடிக்க தெரியும்? மீன் பிடிக்க தெரியுமா? எப்படிலாம் மீன் பிடிச்சிருக்கிறீங்க? திங்க் பண்ணி பாருங்கள். நிறைய வழி இருக்குது. ஐ வில் டெல் யூ a few things which I know. அதையும் தாண்டி நிறைய இருக்கலாம். நான் மீன் பிடிக்கிறதுலாம் இல்லை, பட் ஸ்டில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது. இட் மீன்ஸ் ஒரு ராட், ஒரு குச்சி வச்சு அதுக்கு பின்னாடி ஒரு ஹூக்கு, அதில் ஏர்த்துவம் வச்சுட்டு அப்படியே போடுறது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், மீன் நினைக்கும் ஆஹா ஃபுட் இருக்குதுன்னு. ஃபுட்டு சாப்பிட வரும்போது அந்த ஹூக்கில் மாட்டி மீன் ஓடி வந்துடும். தட் இஸ் ஒன் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன், அப்படி வேஷ்டி ஒரு லுங்கி வச்சு 2 பேர் பிடிச்சி அப்படியே பிடிக்கிறது. அது ஒரு மெத்தட் இருக்குது. அப்புறம் இட்ஸ் லைக் அ பாஸ்கெட் மாதிரி ஒன்று இருக்குது. அதை வச்சு போட்டுட்டாக்கா உள்ளே இருக்கிற மீன் மாட்டிக்கும். சம்திங் லைக் தட். ஓகே, தட் இஸ் ஆல்சோ குட்டை வச்சு மீன் பிடிக்கிறதுன்னு சொல்கிறது. தட் இஸ் ஒன். தென் நெட் வச்சு பிடிக்கிறது. தட் யூ மைட் ஹவ் சீன். ஓகே, that is another one method. So like that, so many methods are there. And small children, குட்டி பசங்க வேலை இல்லாமல் இருக்கும்போது ஆர் ஃப்ரீ டைம், வெக்கேஷன் டைம், சம்மர் வெக்கேஷன், சம்திங் லைக் தட், when there is little water, அப்படியே ஓரமாக உட்காந்துட்டு ஒரு கல்லில் உட்காந்து அப்படியே மீன் பிடிக்கிற வேலை. ஸோ தட் இஸ் காமன் இன் வில்லேஜஸ். அது ஒரு டைம் பாஸ். நம்மளுக்கு டைம் பாஸ், மீனுக்கு வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? ஸோ லெட் அஸ் see how we are going to realize it. நம்மளுக்கு இது ஒரு டைம் பாஸ். அப்படி மீன் பிடிக்கிறது, ஏர்த்துவம் பிடிச்சிட்டு மீன் துண்டில் போட்டு பிடிக்கிறது. உனக்கு எத்தனை மீன், எனக்கு எத்தனை மீன், அப்புறம் பங்கு வைக்கிறது, வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் இருக்குது. ஷல் வி ஸ்டார்ட்? ஓகே. அன்பு வாஸ் டேலண்டட் இன் கேச்சிங் ஃபிஷ். என்ன மாதிரி நினைக்கிறேன், செம்ம டேலண்ட்டு மீன் பிடிக்கிறதுல. ஓகே. ஹி ஆல்வேஸ் வென்ட் டு கேட்ச் ஃபிஷ் வித் மதன். ஸோ அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, his name is Madan. So Anbu's friend, who is that? Madan. So Anbu and Madan were friends and they used to go together to catch fish. மீன் பிடிக்க 2 பேரும் போவாங்க. They usually used dhoti as a net to catch the fish. நான் சொன்னேன் இல்லையா, dhoti, ஏதாவது வேஷ்டி இல்லை லுங்கி வச்சு அப்படியே நார்மலி லுங்கி யூஸ் பண்ணுறது இல்லை, dhoti. ஏன்னா அது ஒயிட் கலரில் இருக்கும். ஒரு மீன் வந்தாலும் we can easily சார்ட் அவுட், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மீன் வந்துடுச்சு, அப்புறம் மீன் பிடிச்சி ஒரு டப்பாவில் போட்டு we can bring it home. So they usually used dhoti as a net to catch the fish. Anbu also made fishing rods using sticks and thorns at home. So Anbu usually make fishing rodனாக்க தூண்டில், ஒரு பெரிய குச்சி எடுத்து அதில் ஒரு லாஸ்ட்டில் ஒரு எண்டில் ஒரு ஹூக், ஒரு மீன் பிடிக்கிற தூண்டில் மாட்டி விடுறது. அந்த தூண்டில் ஏர்த்துவம் மாட்டி விடுறது. ஸோ இந்த மாதிரி பிடிக்கிற வேலை அந்த பசங்களுக்கு, நாட்டி பசங்கள. எஸ். தென் தே ஷேர் த ஃபிஷ் ஈக்குவலி. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், தே வில் ஃபிஷ் எவ்ரி திங். ஸோ 1 ஃபிஷ், 2 ஃபிஷ், அதாவது ஒரு ஹூக்கில் ஒரு ஃபிஷ் தானே மாட்டும். பிகாஸ் அது ஏர்த்துவம் இருக்கும். ஏர்த்துவம் சாப்பிட வரும்போது அது என்னாகும், தன்னை அறியாமலே அது சாப்பிட்ரும். சரியா? சாப்பிடும்போது இந்த ஹூக்கு வாய்க்குள்ளே மாட்டிக்கும். வாய்க்குள்ளே மாட்டின இது திரும்ப வராது. தே கேனாட் எஸ்கேப். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இது ஸ்டிக்கு கீழே போகும்போது ஓஹோ மீன் மாட்டிக்கிச்சுன்னு. ஸோ தூக்கி பிடிச்சி we can take it like that. Okay, so ஒரு மீன் 2 மீன் பிடிச்சி ஸோ 2 boys are there. ஸோ ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகே, நீ இவ்வளோ மீன் எடுத்துக்கோ, நான் இவ்வளோ மீன் எடுத்துக்கிறேன். வீட்டில் குக்கிங் லைக் தட்.
Unlike their friends, Anbu and Madan were always careful while fishing. ஸோ மற்ற பசங்க மாதிரி இல்லாமல் they are very careful. ரொம்ப கேர்ஃபுல்லாக, டிலிஜெண்ட்டாக, ஒரு கிளவர்னு கூட சொல்லலாம், ரொம்ப ஸ்மார்ட்டாக நல்ல பசங்களாட்டும். அன்லைக் their friends, அந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் அன்பு அண்ட் மதன் were always careful while fishing. ரொம்ப ஜாக்கிரதையாக ஃபிஷ் பண்ணுறாங்க. they never went deep into the pond or river. ரொம்ப ஆழமான இடத்துக்கெல்லாம் போகிறதில்ல, ஏன்னா அது ஆபத்தான இடம். ஸோ எங்கேயுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது பெஸ்ட் இல்லையா? ஸோ they don't want to go to deep into the pond or river. Every Sunday, they would go in search of earthworms to use them as bait. So, I told you, இந்த குச்சியில் எண்டில் வந்து what they'll keep? Earthworm, மண்புழு or நிலப்புழு வச்சாதான் that fish will come to eat it. So, every Sunday, they used to go in search of earthworm. Earthworm எங்கே இருக்குதுன்னு பார்க்க போவாங்களாம்மா. பார்த்துட்டு earthworm எல்லாம் பிடிச்சிட்டு வந்து in that bait, they used to keep. Baitனாக்கா தூண்டில் பொறிங்கிற மாதிரி அந்த லாஸ்ட்டில் அப்படி மாட்டிருக்கிறது. They enjoyed searching for earthworms. Once the bait was ready, they would go fishing. So bait ready. Okay, எல்லாம் ரெடி ஆன அப்புறமா they'll go, come, let us go for fishing. ஸோ இது ஒரு வழக்கம். This is a habit. இது டெய்லியும் நடக்குது. On Sunday, Anbu was not happy. ஒரு நாள் சண்டே டைமில் அன்பு was little unhappy. கொஞ்சம் ஒரு ஹாப்பி இல்லை, ஒரு சேட் பாய், அன்ஹாப்பியாக இருக்கிறான். they were able to catch only 3 fish. ரீசன் என்ன தெரியுமா? 3 ஃபிஷ் தான் கிடச்சிது. ஓகே, அதை வச்சு சமையலும் பண்ண முடியாது. ஓகே, பிடிச்ச மீனை விடவும் முடியல. என்ன பண்ணுறது? அது ஒரு சாங்கில் இருக்கு இல்லையா, மீன் பிடித்த மீண்டும் ஆற்றில் விட ஆசை. அது கேர்ள்ஸ்க்கு அப்படி தோணும், பிடிச்சிட்டு உள்ளே விடுறது அதெல்லாம் இருக்கும். இந்த பாய்ஸு செட்டப் பாய்ஸ் இல்லையா? ஸோ தே வர் able to catch only 3 fish. 3 fish. அது வச்சு சமையல் பண்ண முடியுமா? Not possible. The fish were very small to cook, so they decided to grow the fish at home. So moreover, it is very small. குட்டியாக இருக்குது, இதை போய் சமையல் பண்ண முடியலையே. So what to do? We will grow it. அதை வளர்க்கலாம். வீட்டில் அக்வாரியம் இருக்கு இல்லையா? So let us grow fish at home. Anbu filled the jar with water and let the 3 fish into it. So what Anbu did? He put the fish inside the jar. And the 3 fish irukku liya, 3 fish. So with that fish, what he did? He put it inside the jar. Anbu filled the jar with water and let the 3 fish into it. And the jar kulla 3 fish potachu. The fish exerted and swam in different directions. பாவம், அது நல்ல ரிவர், லேக், பாண்டில் சுற்றி என்ஜாய் பண்ண ஃபிஷ்ஷு ஒரு குட்டி ஜாரில் போட்டு உடனே அதுக்கு கரெக்டாக ஸ்விம் பண்ண முடியல. இங்கேயும் நீச்சல் அடிக்குது, கரெக்டாக முடியல. In different directions. Anbu thought the fish was hungry and dropped earthworms into the jar. ஸோ அன்பு நினைக்கிறாங்க, ஓகே, மேபி த ஃபிஷ் இஸ் ஸோ ஹங்க்ரி, பசிக்குது போல் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? லெட் அஸ் கிவ் சம் earthworm. நார்மலாக ஃபிஷ்ஷுக்கு earthworm தானே ஃபுட்டு. ஸோ லெட் அஸ் கிவ் சம் earthworm. ஸோ ஹீ கேவ் சம் earthworm. But to his surprise, the fish did not eat it. Okay, ஆனால் ஆச்சரியமாக இருந்தது. earthworm போடுறான், பட் the fish did not eat earthworm. earthworm சாப்பிடவே இல்லை. He saw their eyes and could feel their fear. இப்போ ஃபிஷ்ஷோட ஐஸை பார்க்குறோன்னா எட்டி பார்த்தாக்கா இந்த ஃபிஷ் இஸ் ஸோ அஃப்ரேட், ஸோ ஸ்கேட், பயந்து நடுங்குது. அது மீன்ஸ் த பாய் இஸ் ஏபிள் டு சென்ஸ் த ஃபிஷ் கண்டிஷன். ஓகே, இது எம்பத்தின்னு சொல்கிறோம். இந்த சிம்பத்தியில் எம்பத்தி, ஃபிஷ்ஷோட நிலைமையிலேருந்து அவன் பார்க்குறான். ஓகே, பாவம் இல்லை, பயந்துருக்குது, அது earthworm சாப்பிடல, குட்டி இடமா இருக்குது, ஒன்லி 2 fish 3 fish ஆர் தேர். ஸோ தேர் ஸ்கேட் லைக் தட், பயந்துருக்குது, கண்ணிலேயே பயம் தெரியுது. நெக்ஸ்ட் மார்னிங் he went straight to the fish jar from his bed. ஸோ நெக்ஸ்ட்டு தூங்கி முழிச்சிட்டு ஃபஸ்ட் வேலையாக he went to the fish jar. மீன் தொட்டி பக்கமாக போயிட்டுருக்குறான். He saw only 2 fish in the jar. ஷாக் ஆயிடுச்சு. அடப்பாவுமே, yesterday he gave 3 fish. இப்போ பார்த்தாக்கா only 2 fish are inside. 2 பேர் தானே இருக்கிறாங்க, இன்னொன்று என்னாச்சுடா? He searched for the fish everywhere. தேடுறான் அங்கேயும் இங்கேயும். 3 fish போட்டேனே, 2 தான் இருக்குது, இன்னொன்று எங்கே? Then he saw 1 fish
on the floor. ஒன்று பார்த்தாக்கா அது அப்படியே கீழே இருக்குது, தரையில் இருக்குது. இட் மீன்ஸ் வாட்? இட் லாஸ்ட் இட்ஸ் லைஃப். அது செத்து போச்சு. அன்பு வாஸ் வெரி சேட் அண்ட் ஹிஸ் ஃபாதர் கன்சோல்ட் ஹிம். அப்பா, ஒரு மீன் செத்து போச்சே, ஒரு மீன் அவுட். ஓகே, ஃபினிஷ்ட், இட்ஸ் சாப்டர் ஓவர். ஸோ 2 ஃபிஷ் தான் இருக்குதுப்பா, 3rd ஃபிஷ் இஸ் நாட் தேர், இட் டைடு அப்படின்னு பயங்கர சோகம். இவ்வளோ நாள் கொலை பண்ணி சாப்பிட்டது இவன் தான், பட் இன்றைக்கி ஒரு ஃபிஷ்ஷுக்காக பயங்கர சோகம். ஸோ அப்பா சொல், டோன்ட் வரி மை டியர், ஃபிஷ் ஒன்லி, நோ இட்ஸ் ஓகே, லீவ் இட், கவலைப்பட வேணாம். ஸோ டோன்ட் வரி. ஸோ ஃபாதர் இஸ் கன்சோலிங் ஹிம். இன் த ஈவினிங் his father got a new fish tank. சாயங்காலமாக அப்பா என்ன பண்ணுறாங்க, ஒரு நியூ ஃபிஷ் டேங்க். ஃபிஷ் டேங்க் தெரியுனே, இவ்வளோ நேரம் இருந்தது அது ஜார், வீட்டில் இருக்கிற ஜார், சம்திங் லைக் தட். நான் ஃபாதர் டோல்ட், ஓகே டோன்ட் வரி, ஃப்ரக்வாரத்திலேருந்து உனக்கு ஒரு ஃபிஷ் டேங்கே கொண்டு வரேன். அன்பு சேஞ்ச்ட் த ஃபிஷ் டு த நியூ டேங்க். அன்பு என்ன பண்ணுறான், இங்கே இருக்கிற 2 மீனையும் எடுத்து டேங்குக்கு மாட்டியாச்சு. The next day, Anbu rushed back from school to the tank. He saw that one more fish was dead and floating on the top. Next day, he went to school and he came back. ஸ்கூல் போயிட்டு திரும்பி வந்து ஓடி வந்து பார்க்குறான். சில்லமே, தங்கமே அப்படின்னு பார்த்தாக்கா அந்த 2 ஃபிஷ்லேயும் 1 fish again died. பாவம்ல. Yes. Anbu rushed back from school to the tank. He saw that one more fish was dead and floating on the top. அது செத்து போய் மிதக்குது. ஃப்ளோட்னாக்கா மேலே அப்படியே இருக்குது. He started crying. அழுறான். ஓகே, he started crying, அழுதுகிட்டே இருக்கிறான். His father said, these fish live in river and lake. நார்மலி ஃபிஷ்ஷோட இடம் என்ன? ரிவர், லேக், பாண்ட், அவங்க இடத்துல தான் இருக்கணும். நேச்சர் இஸ் தேர் ஹோம். அவங்களோட வாழ்க்கை அவங்க இடத்துல தான் இருக்கணும், அவங்க ஹேபிட்டன்ட். ஓகே, நேச்சர் இஸ் தேர் ஹோம். நாம் அதை பிடிச்சி ஜாரில் வைக்கிறது, டேங்க்கில் வைக்கிறது, தே ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். அது அவங்களுக்கு சௌகரியம் இல்லை, அது அவங்களுக்கு அது ஹாப்பி இல்லை. இட் இஸ் பெஸ்ட் டு லெட் தெம் பி ஃப்ரீ. சில்லமே, அது என்ன பண்ண, அவங்க சந்தோஷமாக இருக்கணுன்னாக்கா டேக் த ஃபிஷ் அண்ட் லெட் தெம் ஃப்ரீ. ஃப்ரீயாக விட்டுரு, அவங்க இடத்துல விடு. லேக், ரிவர், எங்கே பிடிச்சியோ அங்கே விட்டுருடா தங்கமே, வீட்டுக்கு வேணாம், அவங்க செத்துருவாங்கடா. இன்றைக்கி 3 ஃபிஷ்ஷில் 1 முடிஞ்சது, 2 முடிஞ்சது, 3rd இஸ் alone there. So don't miss that also. It is better to let them free. He saw the last fish swimming alone. தனிமையாக சுற்றிட்டு இருக்குது, alone. And he felt bad. கஷ்டமாக இருக்குது. He took the fish to the same pond and set it free. அங்கே போய் ஒரு குளத்தில் போய் எங்கே பிடிச்சாங்களோ அதை அப்படியே அந்த ஜாரில் வச்சு அப்படியே விடுறான். இந்த ஃபிஷ்ஷுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, நீஞ்சி ஓடி போயிடுச்சு. And then on, Anbu and Madan bought a packet of puffed rice. Puffed rice, பொரின்னு சொல்லுவோம் இல்லையா, பொரி. நார்மலி டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் திருவிழா டைம் அண்ட் ஆல் பொரி அரிசி. ஸோ அந்த ரைஸ், பஃப்ட் ரைஸ். அவளுக்கு பேர் பீட்டன் ரைஸ், பஃப்ட் ரைஸ்னால் பொரி ரைஸ். ஸோ பஃப்ட் ரைஸ் வாங்கிட்டு அண்ட் ஃபெட் த ஃபிஷ். ஸோ ஃபிஷ் அப்படியே போடுறது. ஸோ பஃப்ட் ரைஸ் பொரி போடும்போது ஓடி வரும், ஒன்று ஒன்றா தூக்கிட்டு ஓடும். ஸோ தட் இஸ் ஆல்சோ நைஸ் டு வாட்ச். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஸோ அது ஹாப்பியாக இருக்கிறது. ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் their நியூ ஹாபி. ஓகே, ஸோ ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தேர் நியூ, புதிய ஒரு ஹாபி, பொழுதுபோக்கு. ஹாபினா என்ன? பொழுதுபோக்கு, டைம் பாஸ். ஸோ அவங்கள பிடிச்சு கொன்று சாப்பிட்டு அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட they felt so happy in feeding the fish. Fine children? So how is your plan? நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபிஷ் ஆர் என்ன வேணாலும் பண்ணினாக்கா இனிமேல் அதெல்லாம் பண்ணக்கூடாது. யூ கேன் ஆல்சோ டேர்ன் டு பிகம் good children. Okay, do not have any sort of pleasure in harming, hurting animals and insects and birds and whoever it may be. Let them be happy in their own place. Okay children? Okay, so do not wish to watch other explanation videos, book back exercise videos, explanation videos of all the lessons. Thank you. Courtesy character animation. Thanks to Mr. P. Chandrasekharan from Erode. Thank you, sir.